606 ரன்கள் பற்றி எறிந்த அதிகாரப்பூர்வ முதல் ODI மேட்ச். விஸ்வரூபம் எடுத்த விராட் கோலி. சிக்சர்கள் மழையால் வான வேடிக்கை காட்டிய இந்திய அணி. கிரிக்கெட் வரலாறு காணாத சரித்திர மேட்ச். நொந்து போன நியூசிலாந்து அணி. அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ முதல் ஒருநாள் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக முதல் 3 ஒருநாள் போட்டிகள், அதனைத் தொடர்ந்து 5 T20 போட்டிகள் என 2 தொடர்கள் நடைபெற உள்ளது. இதில் நேற்றுதான் முதல் ஒருநாள் போட்டி நடைபெற்றது. மேலும் இந்த அதிகாரப்பூர்வ ஒருநாள் தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக வார்ம் அப் மேட்சுகளும் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற வார்ம் அப் மேட்சுகள் அனைத்திலுமே இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றது. இதில் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட வார்ம் அப் மேட்ச், அதனைத் தொடர்ந்து 5 T20 போட்டிகள் கொண்ட வார்ம் அப் மேட்ச் என இப்படியாக 2 தொடர்கள் நடைபெற்றது. இப்படி நடந்த 2 தொடர்களிலுமே ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணியால் வெற்றி பெற முடியவில்லை. அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆட்டம் என்பது சிறப்பாகவே இருந்தது. குறிப்பாக இந்த தொடர் முழுவதும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே சொந்த மண்ணில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அந்த ஒரு காரணத்தால் இந்த வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய அணி மொத்தமாக வெற்றி பெற்றிருந்தது. 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 5 T20 போட்டிகள் என மொத்தமாக 8 போட்டிகளிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றது. இந்த நிலையில்தான் வார்ம் அப் மேட்சுகள் அனைத்தும் முடிந்து இப்போது அதிகாரப்பூர்வ போட்டிகள் தொடங்கியது. அதுவும் நேற்றைய தினம் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி BCA மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. மேலும் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகவும் அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம் ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த இருவரும் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார்கள். அதேபோல நீண்ட நாட்கள் கழித்து ஸ்ரேயஸ் ஐயரும் இந்த போட்டியில் பங்கு பெற்றார். அது மட்டுமில்லாமல் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் இந்த போட்டியில் களமிறங்கியிருந்தார். ஆகவே நீண்ட நாட்கள் கழித்து சீனியர் வீரர்கள் இந்த போட்டியில் மொத்தமாக களமிறங்கியிருந்தனர். இதுவே இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பை அதிகரிப்பதற்கு காரணமாகவும் இருந்தது. அதன் பிறகு இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி ஆரம்பத்தில் சூப்பராகவே விளையாடியது. கிட்டத்தட்ட 21 ஓவர்கள் வரை விக்கெட்டே இழக்காமல் 120 ரன்களை தொட்டுவிட்ட நியூசிலாந்து அணி மிகவும் நேர்த்தியாக விளையாடி வந்தது. அதன் பிறகு 22வது ஓவரில் நம்ம ஹர்ஷித் ராணா முதல் விக்கெட்டை வீழ்த்த, அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து அணி சரிவை நோக்கி சென்றது. அடுத்தடுத்து 2-3 ஓவர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இழந்து வந்த நியூசிலாந்து அணி அதன் பிறகு கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாட, இதன் காரணமாக 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன்கள் வரை எடுத்துவிட்டது நியூசிலாந்து அணி. இந்த 300 ரன்கள் என்பது ஓரளவுக்கு குறைவான ஸ்கோர் தான். ஏனென்றால் இப்போது T20 கிரிக்கெட் காலத்தில் 50 ஓவர் போட்டியில் கூட குறைந்தபட்சம் ஒரு அணி 300-350 ரன்களையாவது எடுத்து விடுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் நியூசிலாந்து போன்ற பெரிய அணி 300 ரன்கள் மட்டுமே எடுத்தது என்பது இந்திய அணிக்கு சாதகமாகவே மாறியது. இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்ட ஃபாஸ்ட் பவுலர்கள் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம் என்பது குறைவாகவே இருந்தது. பின்னர் இந்த 300 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா ஓரளவுக்கு சூப்பராகவே விளையாடியிருந்தார். 2 சிக்சர்கள் மற்றும் 3 பவுண்டரிகளோடு 26 ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா இவரது விக்கெட்டை இழக்க, இதற்கு பிறகு விராட் கோலியும் சுப்மன் கில்லும் ஜோடி சேர்ந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்து கொடுத்தனர். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் சுப்மன் கில் அரை சதம் எடுத்து 56 ரன்களில் விக்கெட்டை இழக்க, இவருக்கு பிறகு விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் மீண்டும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்திய அணியை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து சென்றனர். பின்னர் ஒரு கட்டத்தில்
எளிதாக சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி 93 ரன்கள் எடுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக இவரது விக்கெட்டை இழந்தார். இவரைப் போலவே அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயரும் 49 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனாலும் கூட இந்திய அணியின் வெற்றிக்கு தேவையான ரன்கள் என்பது ஓரளவுக்கு வந்துவிட்டது. அதன் பிறகு கடைசி நேரத்தில் கேஎல் ராகுலின் அதிரடி ஆட்டமும், குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ராணா இந்த போட்டியில் கேஎல் ராகுலுடன் சேர்ந்து கடைசி நேரத்தில் காட்டிய அதிரடி இந்திய அணிக்கு சூப்பரான வெற்றியை தேடிக் கொடுத்தது. கிட்டத்தட்ட 49வது ஓவரிலேயே இந்திய அணி 6 விக்கெட்டை மட்டுமே இழந்து இந்த போட்டியில் அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த போட்டியில் அதிகபட்சமாக 93 ரன்கள் எடுத்த விராட் கோலிக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருதும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த வெற்றி மூலமாக 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் தற்போது இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. ஆக மொத்தம் இந்த இரு அணிகளும் சேர்ந்து மொத்தமாக 606 ரன்கள் வரை எடுத்திருந்த இந்த போட்டி என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவும் அமைந்தது. அதுவும் சீனியர் வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த போட்டியில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு பூர்த்தி செய்துவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் விராட் கோலியை பொறுத்தவரையில் 93 ரன்கள் வரை எடுத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சம்பவம் விராட் கோலி ரசிகர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியது. இவரைப் போலவே ஸ்ரேயஸ் ஐயரும் இந்த போட்டியில் 49 ரன்கள் வரை எடுத்து கொடுத்து இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சம்பவம் இந்திய சீனியர் வீரர்கள் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது. அதுவும் என்னதான் இந்திய மண்ணில் வைத்து இந்த தொடர் நடைபெற்றாலும் நியூசிலாந்து போன்ற அணியை வீழ்த்துவது என்பது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். அப்படிப்பட்ட நியூசிலாந்து அணியவே இந்த போட்டியில் இந்திய அணி வீழ்த்தியிருப்பது என்பது மிகப்பெரிய பாசிட்டிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் மீதமிருக்கும் 2 ஒருநாள் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும் என்ற சூழ்நிலையும் இப்போது உருவாகிவிட்டது. ஆகவே இந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கி முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று வெற்றியோடு இந்த தொடரை தொடங்கியது மட்டுமில்லாமல் சீனியர் வீரர்களின் பங்களிப்போடும் இந்த போட்டியில் சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி. ஆகவே அடுத்து வரும் 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் வரையிலும் கண்டிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா உள்ளிட்டவர்கள் இந்திய அணியில் கட்டாயம் இடம்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை இந்த போட்டி கொடுத்துள்ளது. அதற்கு காரணம், கடந்த சில ஒருநாள் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு போட்டியில் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடினால் மற்றொரு போட்டியில் விராட் கோலி சிறப்பாக விளையாடி விடுகிறார். குறிப்பாக விராட் கோலி சமீபத்தில்தான் அதிக சதங்களை குவித்து வருகிறார். இந்த போட்டியிலும் கிட்டத்தட்ட சதத்தை எட்டிவிட்ட விராட் கோலி 93 ரன்கள் எடுத்து வெறும் 7 ரன்களில்தான் சதத்தை தவறவிட்டிருக்கிறார். ஆகவே விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பொறுத்தவரையில் இவர்களுக்கு வயதாக இப்போது பேட்டிங்கில் அனுபவம் என்பது அதிகரித்து வருவதையும், குறிப்பாக விளையாட்டுத்திறன் என்பது அதிகரித்து வருவதையும் நம்மால் உணர முடிகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த முதல் வெற்றியை பற்றியும், குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் இவர்களின் சிறப்பான ஆட்டத்தை பற்றியும், அதனைத் தொடர்ந்து இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றி விடுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.